பாண்டிச்சேரி பகுதியில் தற்போது நடந்த ஒரு சம்பவம். இது இந்தியா முழுதும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கிற இயேசு விடுக்கனுடைய அவர்கள் இம்மீடியட்டாக கரண்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, கிறிஸ்தவர்கள் தானே அடித்து அடி வாங்கணுன்ற கொள்கையில் உடையவர்கள் நினைக்கிறேன். அதனால அமைதியா இருக்கிறார். கிறிஸ்துவ ஆலயத்திற்கு மட்டும் சீல் வைப்போம் என்று சொல்வது எந்த வித நியாயம்? வால்யூம் குறைக்கலையா? ஸ்பீக்கரே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாயில பேசுறதுதான் வேல்யூ. அதை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. பாண்டிச்சேரி பகுதியில் தற்போது நடந்த ஒரு சம்பவம். இப்பொழுது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சம்பவத்தை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். பாண்டிச்சேரியில் போதகர் மோசஸ் என்பவர் இயேசு விடுவிக்கிறார் அமைப்பை சேர்ந்தவர். நல்ல பால் சீலிங் போட்டிருக்கிறாரு, ஏசி ஃபிட் பண்ணியிருக்கிறாரு. சத்தம் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காகவே இந்த கட்டிட அமைப்பை அவர் மாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிக்கு புகார் கொடுத்ததின் பேரில் அவர்கள் இம்மீடியட்டாக கரண்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது அந்த போதகர் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் அந்த பகுதியில் மோசஸ் அது ஆக்சுவலி அது சர்ச் இல்லை. ஓகே, அது ஒரு ஆஃபீஸ். அது ஓகே, இயேசு விடுவிக்கிறார் அலுவலகம். வாரத்தில் ஒரு நாள் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு பிரார்த்தனை செய்வாங்க, அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாள் நடக்கும், ஃப்ரைடே மட்டும் நடக்கும். மற்ற நாள் ப்ரேயர் நடக்காது. அங்கே புத்தகங்களை விற்பனை செய்கிறாங்க, வரவங்களுக்கு இவர் கவுன்சிலிங் கொடுப்பாரு, அவ்வளோதான். அது ஒரு அலுவலகம். இது இந்தியா முழுதும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. உலகம் முழுதும் இருக்கிற இயேசு விடுவிக்கனுடைய அதில் நீங்கள் சொன்னது போல் ஒரு பால் சீலிங் அமைத்திருக்கிறார், ஏசி போட்டிருக்கிறாங்க, கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்கு. சத்தம் வெளியே வராது. ரெண்டாவது, வெளியே வரக்கூடிய அளவுக்கு அங்கே ஸ்பீக்கர் கிடையாது, சின்ன சின்ன ஸ்பீக்கர். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் இவர்களும் ரொம்ப ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. திடீரென்று அவர் ஒரு இந்து அமைப்போடு சேர்ந்து கொண்டு இங்கே ஜெபம் பண்ணக்கூடாது என்று மிரட்டுகிறார், பிரச்சனை செய்கிறார், பயங்கர பிரச்சனை கொடுக்குறார், சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த போதகர் இது வரைக்கும் அவர் மேலே எந்த புகாரும் கொடுக்கல. சரி, கிறிஸ்தவர்கள் தானே அடித்து அடி வாங்கணுன்ற கொள்கையில் உடையவர்கள் நினைக்கிறேன் இவர். அதனால் அமைதியாக இருக்கிறார். இடத்த காலி பண்ணி போயிடலான்ற ஒன்று இருக்குது. அதன் பிறகு நாங்கள் தலையிட்டு நாங்கள் போய் பேசுகிறோம். பேசி பார்க்கவும் புகார் கொடுக்கலாம்னா அந்த போதகர் ரொம்ப மேன்மையாக இல்லை, புகார்லாம் வேண்டாம், அவங்கள மன்னிப்போம், விட்டுருவோம் அப்படின்ற சிந்தனையே அவர் இருக்கிறார். நல்லா சின்ன தம்பி தான். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சுற்றுச்சூழல் அதிகாரி அதனுடைய துணை அதிகாரி என்ன பண்ணுறாரு, நேரில் பார்வையிட்டு இதில் டிசேபிள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கர் சின்ன சின்ன ஸ்பீக்கர் தான், வராமலே அவர் அதிகமாக இருக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து இபி மின் இணைப்புக்கும் அவங்களுக்கும் அனுப்பிடு, இதை சீல் வைங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். உடனே நாங்கள் அதனுடைய அதிகாரி ரமேஷ் அவர்களை சந்திக்கிறோம். சந்தித்து ஒரு ரிப்ளை கொடுக்குறோம் அந்த நோட்டீஸ்க்கு. நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஸ்பீக்கர் எடுத்துட்டோம். அப்போ அந்த ரமேஷ் அதிகாரி என்ன சொல்கிறார், இதே போன்று பக்கத்தில் ஒரு இந்து கோயில் இருந்தது, அந்த கோயில் இதே போல் சத்தம் போட்டிருந்தார்கள், உடனே புகார் கொடுத்தார்கள், நாங்கள் சென்று அந்த பிரச்சனையை முடித்து சத்தத்தை குறைத்து விட்டோம், இப்போது பிரச்சனை நடக்குது என்று அவர் வாக்கு கொடுத்தார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கோயிலில் சத்தனம் அதிகமாக வருகிறது, குறைத்த பிறகு பிரச்சனை இல்லை, குறைத்து விட்டோம், அங்கே நாங்கள் சீல் வைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவ ஆலயத்திற்கு மட்டும் சீல் வைப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? வால்யூம் குறைக்கலையா? ஸ்பீக்கரே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாயில பேசுறது தான் வேல்யூ. அதை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு 50 பேர் வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சின்ன மைக் நம்மளுக்கு வேணும். அந்த மைக் 45 50 வரைக்கும் டிசேபிள் நமக்கு இருக்கு, 55 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனாலும் அந்த அளவுக்கு மைக் கிடையாது. நாங்கள் அழகாக ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இனி எங்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது, நாங்கள் சத்தம் அதிகமாக வைக்கலை, இனிமேலும் சத்தம் நாங்கள் வைக்க மாட்டோம், நீங்கள் சொல்வது கட்டுப்படுகிறோம், சத்தத்தை குறைத்துக் கொள்கிறோம் என்று நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அந்த கோயிலுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஆஃபீஸ்க்கு இந்த ப்ரேயர் ஹாலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கு காலையில் மின் இணைப்பை கட் பண்ணுறாங்க. அதாவது மார்ச் 12 இன்றைக்கு. ஆமாம், மார்ச் 12. அப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அந்த துணை அதிகாரி எப்படியாவது இதை மூடுன்ற நோக்கத்திலே செயல்பட்டார். அந்த அதிகாரி, அந்த சுற்றுச்சூழல் ஆணையினுடைய அதிகாரி அவரை சந்தித்து பேசும்பொழுது அவர் இந்த விஷயங்கள், இப்போ நான் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு நாங்கள் சீல் வைக்க போகிறோம், மின் இணைப்பு கட் பண்ண போகிறோம், சத்தம் அதிகமாக வருதுன்றாங்க. இது அந்த கோயிலில் கட் பண்ணலை, ஆனால் கிறிஸ்துவத்தினுடைய ஆலயத்தை கட் பண்ணுறாங்க. இவ்வளோ மனு கொடுத்து வந்த பிறகும் இன்று கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இது காழ்ப்புணர்ச்சியில் ஒரு மதத்தை கோட் பண்ணி இவங்க செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல். இப்போ அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நீ 3 மாதத்தில் காலி பண்ணுன்னு சொல்லி மின் இணைப்பு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. இது எப்படி இந்தியா இப்படி செயல்படுதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போது நான் சொன்னேன், சரி எழுதி கொடுங்க, நான் முறையாக நீதிமன்றத்தை அணுகுவோம், அன்றைக்கி அவர் மேலே வழக்கு போடுவோம், புகார் கொடுப்போம், கேஸ் நடத்தலாம், நீங்கள் பயப்படாதீங்க என்று நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன். அப்போ இது போன்று பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இது மனித உரிமை மீறல்.
இது மதத்தை வித்து அரசியல் செய்கிறார்கள். இப்போ அது எவ்வளோ கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு செய்து அங்கே நடத்திருக்கிறாங்க. அவ்வளோ செலவு செய்து இன்றைக்கி காலி பண்ண அப்படின்னா எப்படி போகுது? ஒரு நபர் கொடுத்த புகாரில் இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரேயர் ஹாலை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இந்த நாடு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ எப்படி வாழ்கிறது கிறிஸ்தவர்கள்? அந்த தெருவில் அத்தனை கோயில் கட்டியிருக்கிறான், ஸ்பீக்கர் கட்டியிருக்கிறான், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நான் ரூமுக்குள்ளே உட்காந்து 4 பேர் கூடி ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இது நிச்சயமாக காழ்ப்புணர்ச்சி செய்தது. இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இதற்காக நிச்சயமாக போராட்டங்கள் அறிவிப்போம், வழக்கு தொடுவோம், அந்த அதிகாரி மீது வழக்கு போட போகிறோம். தேங்க்யூ ஐயா.